கிறிஸ்தவ விழிப்புணர்வு என்ற யூடியூப் மூலமாக வேதத்தை ஆராயும்படியாக இந்த நாள் தேவன் கொடுத்ததாக இருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. வேதம் நம் கையில் இருக்கின்ற ஒரு புத்தகம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நாம் எதை குறித்து பேசினாலும் எதை குறித்து படித்தாலும் அதிகமாக பைபிளை பயன்படுத்துகிறோம். வேதம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த வேதத்தை குறித்த அறிவு நம் எல்லோருக்கும் வேண்டும். வேதத்தை எந்த அளவில் நாம் அறிகிறோமோ அந்த அளவில் தேவனை பற்றியும் தெய்வத்துடைய மகத்துவங்களை பற்றியும் தேவன் வேதத்தின் வழியாக தெய்வம் என்ன செய்கிறார், மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பல பிரிவுகளாக பிரித்து நம்முடைய வளர்ச்சியை அதன் மூலமாக கொண்டு போகலாம். இந்த வேத ஆராய்ச்சியிலே வேதாகமத்தை பற்றியே சொல்லுகிறது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தை ஆராய வேண்டும். யார் வேதத்தை ஆராய்வார்கள் என்றால், வாஞ்சை உள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள், உற்சாகம் உள்ளவர்கள், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை உள்ளவர்கள், தெய்வத்தை அறிகிற அறிவு அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்று ஒரு பட்டியலை போடலாம். வேதத்தை நாம் ஆராய்வதற்கு முன்பாக வேதத்தில் முதல் பக்கமாகிய அந்த பக்கத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அதில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அடங்கிய பரிசுத்த வேதாகமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது கீழே எபிரேயு கிரேக்கு என்னும் மூல பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது என்பதாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தை நாம் தெளிவுடன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இந்த இடத்துல தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பைபிள் தமிழிலோ மற்ற மொழிகளிலோ மொழிபெயர்க்கப்பட்டதுடைய காரியம் எபிரேயு கிரேக்கு என்னும் மூல பாஷையிலிருந்து தான் மற்ற எல்லா பாஷையிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மூல பாஷை என்ன? யூதர்கள் பயன்படுத்தினதான எபிரேயு புத்தகம், அந்த புத்தகத்துடைய பெயர் தானாக். இந்த மூல பாஷையாகிய தானாக்கிலிருந்து தமிழுக்கோ மற்ற மொழிகளுக்கோ மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த மூல பாஷை இல்லாதிருந்தால் நாம் யாரும் அவங்க பாஷையில் யாராவது எழுதியிருந்தால் படித்திருக்கலாம். ஆனால் மூல பாஷையாகிய அந்த எபிரேயு கிரேக்கு பாஷையிலிருந்து தான் இது வெளிப்பட்டது என்று பார்க்கும்போது
யூதர்கள் பயன்படுத்தினதான தானாக். இந்த தானாக்கை தான் யூதர்கள் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தானாக்கு புத்தகம் அது 5வது புத்தகம். ஒரு 5 புத்தகத்தை பார்க்கும்போது மோசே அந்த புத்தகத்துல ஆண்டவரோடு முகமுகமாய் பேசியிருக்கிறார். அந்த முகமுகமாக பேசப்பட்ட ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரையிலும் பார்க்கும் பொழுது அந்த 5 புத்தகத்திலும் யூதர்கள் பயபக்தியோடு நின்று படிப்பார்கள். இன்றும் இருக்கிற யூதர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள். ஆனால் சில ரட்சிக்கப்படாத யூதர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். தானாக்கின் மொத்த புத்தகம் 20. தானாக்கில யூதர்கள் பயன்படுத்தின புத்தகம் 24. அதை 3 பிரிவுகளாக பிரிக்கும் பொழுது, ஒன்று தோரா, 2வது நெபீம், 3வது கெத்தெபீம். இப்படியாக இந்த 24 புத்தகங்களும் அவர்கள் பிரித்து படிப்பார்கள். இந்த தானாக்கு மூல பாஷை அது 24ஆக இருக்க, இன்று நம் கையில இருக்கின்ற 39 புத்தகம் எப்படி வந்தது என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் அதன் மூலமாக நாம் இன்னும் கற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாடு அடங்கின 39 புத்தகங்கள் நிறைந்திருக்கிறது. நாம் இந்த 39 புத்தகம் தான் படிக்கிறோம். ஆனால் மூல பாஷை அதிலிருந்து தான் வந்தது என்பதையும் நாம் அறிய வேண்டும். இந்த 39 புத்தகம் வர காரணம் என்ன? இந்த 39 புத்தகத்தை 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று சட்ட நூல்கள், ஆதியாகமம் துவங்கி உபாகம் வரையில 5 புத்தகங்கள். 2வது சட்ட நூல்கள் என்றால் லா புக்ஸ் என்று சொல்லுவார்கள். 2வது வரலாற்று நூல்கள், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். நியாயாதிபதிகள் துவங்கி எஸ்ரா வரையிலும் 12 புத்தகம். 3வது பொயட்ரி, செய்யுள் பகுதி, யோபு துவங்கி உன்னத பாட்டு, மொத்தம் 5 புத்தகங்கள். 4ஆம் பகுதி பெரிய தீர்க்கதரிசிகள், ஏசாயா துவங்கி தானியேல் வரையிலும், ஓசியா துவங்கி மல்கியா வரையிலும் 12 புத்தகங்கள். இப்படியாக தான் இந்த நம் கையில இருக்கிற இந்த வேதத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். 24 புத்தகமாக இருக்கிற தானாக் எப்படி 39 புத்தகமாக இன்று நம் கையில் இருக்கிறது என்பதை நாம் தெளிவோடு கற்றுக்கொள்ளலாம். யூதர்கள் தேவனுக்கு பயமில்லாமல் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்ததினாலே தேவன் அவர்கள் மேல் கோபாக்கினை உண்டு பண்ணினார். அந்த கோபாக்கினை நிமித்தமாக இவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்ட அந்த நிலையிலே உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த
மகா அலெக்சாண்டர் அவர் என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான இந்த கிரேக்க பாஷைதான் படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேசத்தில் பிரகடனம் பண்ணினார். அதுல யூதர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிரேக்க பாஷை தெரியாது. அந்த நேரத்துல மகா அலெக்சாண்டர் அலெக்சாண்டிரியா என்ற பட்டணத்துல யாக்கோப்பின் 12 கோத்திரத்துல ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 6 பேர்களை கொண்டு 72 பேர்களை சேர்த்து எலியேசர் என்கின்ற ஒரு ஆசாரியன் மூலமாக இந்த தானாக் 24 புத்தகங்களை செட்டு அஜென்ட் என்று சொல்லி 39 புத்தகங்களையும் எழுத துவங்கினார்கள். அவர்கள் எழுதுகிற பொழுது புத்தகம் 1 சாமுவேல் பெரிதாக இருக்கிறபடினால அந்த 1 சாமுவேலை 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்பதாக மாற்றினார்கள். அதே போல ராஜாக்கள் புத்தகம் பெரிதாக இருந்ததினால 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் என்று பிரித்தார்கள். நாளாகமும் புத்தகமும் பெரிதாக இருப்பதினால அவர்கள் 1 நாளாகமும் 2 நாளாகமும் என்றாக்கினார்கள். யூதர்களுக்கு செய்யுள் பகுதி 1 தான், 5 புத்தகங்களும். நெகேமியா, எஸ்ரா ஒரே புத்தகம் அவர்களுக்கு. இங்கே செட்டு அஜென்ட் என்று வரும்பொழுது அங்கே 2 புத்தகமாக, செய்யுள் பகுதி 5 புத்தகமாக மாறுகிறது. இங்கே யூதர்களுக்கு தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று ஒன்றுதான் இருந்தது. இதை 17 புத்தகமாக மாற்றினார்கள். இப்படிதான் இந்த தானாக் என்ற எபிரேய பாஷையில் இருக்கிற யூதர்கள் படித்த புத்தகத்தை இன்று நம் கையிலே 39 புத்தகங்களாக மாற்றி எழுதி நம் கையிலே இருக்கிறது. இந்த புத்தகங்களை குறித்து நாம் இன்னும் அநேக நிலையிலே ஆராய்ச்சி செய்ய இருக்கின்றோம். அநேக ஆராய்ச்சிகளை செய்ய இருக்கிறபடினால இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் கிறிஸ்டியன் அவேர்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.